நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதமே நலம். சங்கீதம் 119 அதிகாரம் 72வது வசனம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். புதிய வருடத்தில் நம்முடைய 3வது தீர்மானமாக கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்த வேதமே நமக்கு நலமாக இருக்கட்டும். கடந்த காலத்தை காட்டும் பூத கண்ணாடி, சிறுமைப்பட்ட நம்மை குறித்து தேவனுடைய பெரிய நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய மைக்ரோஸ்கோப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கும் போது முகம் பார்க்கும் கண்ணாடி போன்று நாம் தவறுகின்ற காரியங்களை சரி செய்ய உதவுகின்றது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்திருக்கின்ற போது மிகுந்த பலனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நம் தேவன் அருளிய வேதம் நம் இருதயத்தில் இருக்கிறபடியால் நம் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. வேத வசனம் நம் வருங்காலத்தை காட்டும் தூர திருஷ்டி கண்ணாடி. சங்கீதம் 112 படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற நாம் பாக்கியவான்கள். நம் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வரும்படி ஞானமாய் நடக்க உண்மையான வழியில் ஐஸ்வர்யமும் நமக்கு உண்டாகியிருக்கும். இருள் சூழ்ந்த இடத்தில் தீபமாகவும் முற்றும் முடிந்தது இனி கனி தர முடியாது என்று எண்ணின போது கனி தரும் நற்குல திராட்சை செடியாக நம்மை நாட்டியிருப்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக டெலஸ்கோப் போன்ற அழகான அறிவான பெலனான ஐஸ்வர்யத்தை தருகின்ற அழியாத பொக்கிஷத்தை நம் கண்கள் காணும்படி செய்யும். பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேறப்பட்ட நலமான வேதத்தை வாசித்து தியானிக்க ஆயத்தமாவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் விளம்பின வேதமே எங்களுக்கு நலமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.